ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் ஸ்கிரீனர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவ் ஐ மேட் 35,000 இன் டாடா பவர் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 12,400. ஸோ ட்ரேடோட லாஜிக் என்ன அப்படின்னு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டில் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்டடி பண்ணுவோம். ஃப்ரம் செப்டம்பர் 11 டு செப்டம்பர் 9. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 437 டு 450 தான் ட்ரேட் ஆகுது. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் பிரேக் பண்ணி மேலே போகணும், இல்லை கீழே வரணும் அப்படிங்கிற இதுக்காக. ஸோ நான் எதிர்பார்த்தது கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஸ்ட்ராங் எக்ஸைட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரியே ஆச்சு. ஸ்பாட் ப்ரீமியமில் நான் போய் செக் பண்ணி பார்த்தம்போது செப்டம்பர் 9 அப்போ பார்த்தீங்கன்னா லோ 1.45. அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டில் 2.15லேருந்து 9.90 வரைக்கும் ப்ரைஸை மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்டியூஷனல். இந்த ஆர்டரு இங்கே நல்ல பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு முடிவுக்கு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்மளோட ஆர்டர் நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா 2.30 ஆர்டர் ஜிடிடி போட்டு வச்சுட்டு 1.15 அந்த மாதிரி எஸ்எல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி ஆர்டர் ஜிடிடி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ என்னோடய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19 தேர்ஸ்டே அன்னைக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. மண்டே ஷோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஸ்ட்ராங் எக்ஸைட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தது. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 12 வரைக்கும் மூவ் ஆச்சு. நான் ட்ரையல் பண்ணேன். ட்ரையல் பண்ணி 8.90 கிட்ட எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தா நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் ஆல்மோஸ்ட் 1:80. இந்த மாதிரி நம்ம ரிஸ்க் ரிவார்ட் செட்டப் நம்ம ஆப்ஷனில் கேப்சர் பண்ணால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஆல்வேஸ் ஃபாலோ இன்ஸ்டியூஷனல்ஸ் எங்கேருந்து ப்ரைஸை நல்லா ப்ரீமியமாக மூவ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம வாட்ச் பண்ணோம். அந்த ஜோன் கிட்ட ரீட்ரேஸ்மெண்ட் அப்போ வெயிட் பண்ணி என்ட்ரி போட்டு வைக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும், சம்டைம்ஸ் நமக்கு என்ட்ரி கிடைக்காது. ஸோ பட் இஃப் நமக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா நம்ம இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர்டரை கரெக்டாக அந்த ஜோனில் என்ட்ரி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சேம் 1.45 கீழே எஸ்எல் நம்ம கன்ஃபார்மாக வச்சுக்கணும். அது கீழே போச்சுன்னா ப்ரீமியம் 0 ஆகிடும். ஏன்னா இன்ஸ்டியூஷனாலே ஒரு ப்ரீமியம் மூவ் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக எந்த ரீட்டைலர்ஸாலேயும் ப்ரீமியமும் கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டியூஷன் ஜோன் கீழேயே நம்ம எஸ்எல்ல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் லாஜிக் இந்த ட்ரேடுக்கான இது. இதே மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ஸ்டியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அப்கமிங் டேஸில் நம்ம வீடியோஸாக போடுவோம். அதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டாக் ஸ்க்ரீனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.